வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க சொன்னதை போல தேர்தல் நெருக்கத்தில் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பு செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் காலைல 9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனதை திறந்தா என்னென்னலாம் கொட்ட போகுதுன்னு தெரியல. எடப்பாடிக்கு எதிராக அந்த கடைசி நேர நெருக்கடியில் ஒரு அணி அமைக்கிற மாதிரி தெரியுதே, எப்படி பார்க்குறீங்க சார்? இதுதான் நம்ம 7-8 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போது யாரும் நம்பலை. செங்கோட்டையன் தான் பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளர் கேண்டிடேட் அதிமுகவில். இதுதான் நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பேசியிருக்கோம். 8 மாதம் இருக்காது, 6 மாதம் இருக்கும். கூட்டணி அமைச்ச அதுக்கு முன்னாடி, ஆமாம், அது கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அவரை தான் கொண்டு வர டெல்லி போயிட்டு வந்தாருங்கிற அந்த இஷ்யூஸ். ஆமாம், அந்த இப்போ சொன்னோம். எடப்பாடி சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான டைம் அவங்க கொடுத்த கெடு முடிஞ்சு தான் வேறு ஆளை மாற்றிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் தான் பொறுப்பேற்க போகிறார். செங்கோட்டையன் தான் வரப்போகிறார். இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம். 5 மாதத்துக்கு முன்னாடியே மாறிட்டு இருக்குது. சசிகலா உள்ளே வருவாப்புலன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டால் எல்லாம் என்னைய இப்போ கழுவி ஊற்றுனாங்க. எப்படிங்க அதெல்லாம் ஒளிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போச்சு, இன்னும் சசிகலா வருதுன்றீங்கன்னாங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். போனதில் கூட நம்ம பேசணும். சசிகலா மட்டும் இல்லாமல் திவாகரன்லாம் நம்ம பேசலாம் கிடையாது. திவாகரன்லாம் எங்கே பேசுகிறீங்க? இந்த இப்போ நடந்துச்சா முந்தா நாள் ஆஸ்பத்திரியில் வைத்தியலிங்கத்தை பார்க்க தினகரன் மட்டும் வரல, திவாகரன் வந்தாரா இல்லையா? அப்போ அந்த குடும்பம்லாம் ஒன்றா இருக்குன்றது தெரியுது. அப்போ சுதாகரன் வெளியில் வந்துட்டார். சுதாகரன் ஜெயிலேருந்து வந்தால் வந்துடுவாப்புல. அவன் கூட்டு வந்தேன், சின்ன பையன் வீட்டில் தானே இருக்கான். அவங்க வீட்டில் சுதாகரனுக்கு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா கூட சின்ன பையன் தான், வளர்ப்பு மகன் தானே. வாடா தம்பின்னு வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிட்டு 1.5 கோடிக்கு ஒர்த்து கிடையாதுன்றான் ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் பெயிலில் எடுக்கிறோன்னா அவர்கிட்ட 1 வருஷத்தில் அவர் வெளியில் வந்தார்னா 10 கோடி சம்பாதிப்பார். சரி, 1.5 கோடியை போட்டு வெளியில் எடுத்து விடுன்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 கோடி கூட அவன் ஒர்த்து இல்லைன்றதுனால தான் இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ தண்டனை முடிஞ்சு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வருவாப்பில். அப்புறம் திருப்பி வண்டியில் ஏற்றிடுவாங்க. சரி, அவனையும் அந்த சின்ன பையனை விட்டு போவானேன்னு அவன் மாதிரி திவாகரன், தினகரன், சுதாகரன் எல்லாமே வந்துடுவாங்க. மொத்தமாக விக்ரமன் படம் மாதிரி நம்ம எல்லாம் பாட்டு பாடிட்டு அந்த பாட்டு இப்போ நவம்பரில் அக்டோபரில் பாடுவாங்க. ஆனால் எடப்பாடியை கழட்டி விட்டுருவாங்க போல். எடப்பாடியை கழட்டி விட்டு தான் அந்த பாட்டு பாடுவாங்க. இது சரத்குமார் படம் தானே, சூரிய வம்சத்தில் என்ற குடும்பத்தில் எல்லாம் வந்தாச்சு, எனக்கு சின்ராசு என்ற குடும்பத்தில் எல்லாம் வந்தாச்சு, நீ ஃபோட்டோ எடு அப்படின்ற மாதிரி எடப்பாடியை ஓரமாக வச்சுட்டு சின்ராஸை கூப்பிட மாட்டாங்க. சின்ராஸ் எல்லாமே ஃபோட்டோ அடியா அப்படின்ற. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, சின்ராஸ் அடியில் படுத்துருப்பார். நீங்கள் இந்த காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்கத்தா காளிலாம் பார்த்தீங்கன்னா காளி இப்படி நிற்கும். எல்லாம் அதை பார்த்து தான் கூப்பிடுவாங்க. கீழே அப்படியே கேமரா டவுன் பண்ணேன், இப்போ அடியில் ஒருத்தன் படுத்துருப்பான் காலுக்கடி. அந்த மாதிரி தான் எடப்பாடி விட்டுருவாங்க. அந்த எல்லா குடும்பமும் ஒன்று சேரும்போது எடப்பாடி அடியில் படுத்துருப்பாப்புல, கீழே போட்டு மிதிச்சிருப்பாங்க. மேலே ஏறி எடப்பாடி மேலே ஏறி நின்று தான் அந்த காளியை ரூபம் எடுக்குது. அது எந்த காளின்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பூசாரி ரெடி பண்ணிட்டாங்க, வேறு பூசாரி போட போகிறாங்க. அதற்கப்புறம் எடப்பாடியார் மடங்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? எடப்பாடியார் மடங்கி ஒத்துக்கிட்டார். அவரை வச்சு என் கட்சியை தூக்கணும், நானே வந்துடுறேன், நம்ம போனால் இப்படி பண்ணிடுவாங்க போல் அப்படின்ட்டு எடப்பாடியார் வந்துட்டார். அப்புறம் சூறாவளி சுற்றுப்பயணம் இல்லை, சூறாவளி காற்று போல் சுழண்டு வராண்டா எங்கள் பேராண்டின்ற கதையாக பாடின பாட்டை போட்டு அவர் பாட்டுக்கு கிருக்குன்னு சுற்றுறாரு. அந்த பச்சை வண்டி எழுதி சொத்துனாலும் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை. எவ்வளோ வித்தை காட்டுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, காசு செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாரு. விஜய்க்குனியா எனக்கு கூட்டம் வருதுன்றாரு. இப்படி ஒரு கூட்டத்தை யாரும் கூட்ட முடியுமான்றாங்க. எடப்பாடி ஒரு ஸ்டார்ன்றாங்க. அதுக்கு லைவ் கவரேஜ், ஐடிவிங்கு, அதுக்கு காசை கொடுத்து லைவ் போடுறாங்க. 40 பேர் கூட பார்க்க மாட்றான். அது வேறு. அதில் தெரிஞ்சு போயிருப்பில்ல, எவன்டா பார்க்குறான். டிவி மாதிரி ஏமாற்ற முடியாது. இதில் யூடியூப்பில் தெரிஞ்சு பேர் எத்தனை பேர் பார்க்குறாங்க. 42 பேர், 34 பேர். பாண்டேக்கு லைவ் 14 பேர் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி கேவலமாக போய் ஏகப்பட்ட கோடிகளை இருக்கிறதே இழந்துக்கிட்டு இருக்கார். அவர் பையன் ஒரு பக்கம் மாமூலை போட்டுக்கிட்டுருக்கான். யார்? அவர் பையன், எடப்பாடியார் பையன் ஒரு பக்கம் சீட்டு வாங்கி தரேன் எங்கள் அப்பாட்ட சொல்லி நிறையா பேர்ட்ட முளைய போட்டிருக்கதா அது ஒரு தகவல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க நேரத்தில் இவங்க அப்பாக்கே சீட்டு தருவாங்களான்ற நிலைமையில இப்போ இருக்குது. இப்போ என்னென்னா, நம்ம சொன்ன கணக்கு நெருங்கிச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி மாற்றப்படுவார். இல்லைன்னா தேர்தல் முடிந்து அதிக இடங்களை அதிமுக கைப்பற்றி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் வந்தாலும் எடப்பாடி மாற்றப்படுவார். இல்லை ஒன்றும் இல்லைனாலும் எடப்பாடி மாற்றப்படுவார். அப்போ நீங்கள் எடப்பாடியே வாழ விட மாட்டாங்க. அவங்க அது முடிவு பண்ணிட்டாங்க. முன்னாடி மாற்றிடுவாங்க,
காலில் விழுந்து நீ சிஎம் கிடையாது, கேண்டிடேட் கிடையாது, நான் சொல்கிற ஆள் தான் அதிமுகவில் ஒருத்தர் இப்போதைக்கு. ஆனால் நீ நானும் சொல்லியிருந்தேன்னா கட்சியை விட்டு தூக்கிறோன்னு சொல்கிறாரு அமித்ஷா. அப்போ சேட்டு சொல்கிறாரு, ஓனர் சொல்கிறார், அப்புறம் அமைதியாக இருக்குல்ல, நான் தான் முதல்வர்னா இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி மேப்பை வச்சுட்டு டெல்லியை நகர்த்தி இங்கே இருக்குது டெல்லி, இங்கே இருக்குது தமிழ்நாடு, இதை தூக்கி இங்கே வச்சுட்டு அதை தூக்கி அங்கே வச்சுட்டா தலைநகர் இங்கே ஆயிரும் அப்படின்ற கதையில் தான் எடப்பாடியார் இருக்கணும். ஒரு பேப்பர் எழுதி இவராக எழுதிக்கிற வேண்டியதான். அந்த மாதிரி பேப்பரில் எழுதிக்கிற வேண்டியதான், நான் தான் முதல்வர்னு எழுதி அவராக பார்த்துக்க வேண்டியார். இதுதான் எடப்பாடியாருக்கு. நம்ம ஏற்கனவே போன பேட்டியில் கூட சொல்லியிருக்கோம், அதை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். எடப்பாடியாருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. நீங்கள் அதை பேப்பரில் பார்க்கணுன்னா எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துங்க. இல்லை, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன, இப்போ ஒரு பக்கம் ஒரு அணி வேற அணி அமைக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஓபிஎஸ் அவரா என்டிஏ விட்டு திடீர்னு எனக்கு சுயமரியாதை இருக்குன்னு வெளியில் வந்துட்டாரு. டிடிவி நான் கூட்டணியில் இருக்கனா இல்லையான்னு நயினார் சொல்லணும், நான் இருக்கனா இல்லையான்னு டிசம்பரில் சொல்லுவேன்னு வராரு. இப்போ இவங்களோட சேர்ந்து சசிகலா செங்கோட்டையன் இணைந்தால் அது எடப்பாடியால் விரட்டப்பட்டவர்கள் அது ஒதுக்கப்பட்டவர்கள்னு ஒரு பெரிய சிண்டிகேட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இல்லை. அப்படி இல்லை, எல்லா இருந்தாலும் ஓனர் அவங்க தான். யாருக்கு? சசிகலாவுக்கும் ஓனர் யார்? இப்போது சசிகலாட்ட கடையை வாங்கிட்டாங்க, கடையை மிரட்டி பிடிக்கிட்டாங்க, பத்திரத்தை மாற்றி திருட்டு பத்திரம் போட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் ஓனர் அமித்ஷா தான். இப்போதைக்கு கடையை யாருக்கு இந்த காரை வச்சுருக்கான்றது தான் இப்போ அமித்ஷா கையில் தான் இருக்குது. செங்கோட்டையன் அமித்ஷாவோட அடிமை தான். அதனால் செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டு இவர் தான் முதல்வர் வேட்பாளர் டம்மியாக வச்சுக்கிட்டு பிஜேபியை வளர்த்து எடுத்து அடுத்த 2 வருஷத்தில், அடுத்த 5 வருஷத்தில் அதிமுக ஆட்டையை போட்டு டோட்டலாக களைச்சி விட்டுட்டு செங்கோட்டையன் ரிட்டையர்ட் ஆகிடுவார். அதுக்குள்ளே இப்போயும் அவருக்கு 78-80 ஆயிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் ஆச்சுன்னா 85,000. அதுக்கப்புறம் அவரே அரசியல் விட்டு ஒதுங்கிடுவார். அதிமுக அழிச்சு விட்டுட்டு அப்படியே அவங்க மஞ்சி மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆட்டையை போடுறது தான் அவர்களோட திட்டம். அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் வருவாருன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ முதல்ல செங்கோட்டையன் நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தது அப்படிங்கிற செய்திகள் வந்த பிறகு தான் எடப்பாடி கூட்டணிக்கு போனார். இப்போ இந்த மாதிரி கிளப்பி விட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வைக்கணும், அந்த மாதிரி எதுவும் வேறு ஏதாவது? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா ஆர்எஸ்எஸோட கேண்டிடேட் தான் யார்? செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஆர்எஸ்எஸ்னால என்னன்னு தெரியாது. அவர் பாவி, அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தென்னை மரம் எத்தனை தேங்காய் காய்க்கும்ன்றது மட்டும் தெரியுமே தவிர ஆர்எஸ்எஸ்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் பைஜாபியை இயக்குதுன்றது அவருக்கு தெரியும். அதனால் அந்த ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு இவர் தான் அடுத்த முதல்வராக கொண்டு வரணும், எடப்பாடியை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறதும் ஆர்எஸ்எஸ் கைடன்ஸில் தான் நடக்குது. ஸோ அதனால் இப்போ வந்துடுவார். இப்போ இவர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னாலே ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ரெட்டலை வழக்கு வேறு இருக்குது. அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஓபிஎஸ் கட்டுப்பாடு அந்த வழக்கு இருக்குது. அப்போ இவங்களெல்லாம் இவர் ரெட்டலை வழக்கு அவர் பார்த்துக்குவார், கட்சியை நீங்கள் பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான் பழைய வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். கட்சி நலனுக்காக நான் யார்கிட்டையும் இது பண்ணாமல் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். எனக்கு என்ன தெரியுன்றது தொண்டர்களுக்கு தெரியும். நல்லா கேட்டோம். எனக்கு கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியிலேயே உள்ளவங்களை மட்டும் கிடையாது, தமிழகத்தில் எந்த மூலை முடுக்கலையும் இருக்கக்கூடிய தொண்டர்களை பற்றியும் தடுக்கி விழுந்தால் அது எந்த ஊராக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது உண்மை. அது ஏன்னா ஜெயலலிதாவுக்கு லைன் போட்டு கொடுத்ததே அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், கூலாக சொல்லியிருக்கார். நான் யாருன்றது எனக்கு தெரியுன்றது தான் அவர் சொல்லியிருக்கார். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். நீங்கள் ஏன் வெட்டியாக எதிர்க்கட்சிகளோட தூக்கத்தை கெடுக்கிறீங்க? சிலர் தூக்கத்தை கெடுக்கிறீங்கன்னா யாருன்னா எடப்பாடி தூக்கத்தை கெடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க, 250 பேர் வந்திருக்காங்க கட்சியை. அவர் டெய்லி பார்க்குறதுக்கு 300-400 பேர் வருவாங்க. டெய்லி வருவாங்க. கிளை கழகத்தில் பிரச்சனை எல்லாமே வருவாங்க. ஏன்னா அவர் இன்னைக்குனே அரசியல் பண்ணல, 9 முறை எம்எல்ஏ இருந்தது தொடர்ந்து. கலைஞருக்கு அப்புறம் அதிக முறை எம்எல்ஏ வந்தது அவர் தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால எடப்பாடி இப்போ பீதியாகி எடுத்து போயிருக்காரு. தலைவன் களை இறங்கிட்டார், நீ வரமாட்டார், அப்படியே ரிட்டையர்ட் ஆகிடுவார்னு நினைக்கும் போது நரசிம்மராவ் எப்படி கிளம்பி டெல்லியிலேருந்து போதும் டெல்லி அரசியல்னு சொல்லி ஒரு வண்டியை பிடிச்சிட்டு புத்தகம்லாம் ஏற்றிட்டு ஆந்திராவுக்கு போகும்போது பாதி வழியில் பிக்கப் பண்ணி கொண்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்களோ, அதே மாதிரி இவர் போதும்னு நினச்சவரை கொண்டு இப்போ பாருங்கள், முதல்ல இதை ஆக்க போகிறாங்க, அதிமுக பொதுச் செயலாளராக ஆக்க போகிறாங்க. அதுதான் அடுத்து நடக்க போகுது. ரெட்டலை முடங்கினோடனே அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவார். பொது செயலாளர் அப்படின்றத தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இல்லைனா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், செங்கோட்டையன் இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன், ஓபிஎஸ் துணை முதல்வர். இதுதான் பிளான்.
அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், இன்னொரு துணை முதல்வராக வேணால் போடுறேன்னு வைங்க. அதுக்கு பிஜேபிக்காரனை ஒருத்தனை போடணும். அதனால் அவரே போயிடுவாருன்னு பிளான் பண்ணுறாங்க. எல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுருவோம். ஜெயிலுக்கு போனதுனால பதவி விலகிட்டார். இப்போ அதுதானே ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. 30 நாள் ஜெயிலில் இருந்தால் அப்படின்னா அந்த திட்டத்தின் கீழே இந்த இதில் சீட்டு பிடிப்பாங்க. இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் அதெல்லாம் 30 நாள் திட்டம், 60 நாள், இது 60 நாள் சீட்டு கட்டிட்டிங்கன்னா 61ஆவது நாள்லேருந்து நீங்கள் கட்ட வேணாம், விழுந்துருச்சுன்னா கட்ட வேணான்னு வாங்கி அந்த மாதிரி 30 நாள் ஸ்கீமில் பிடிச்சி எடப்பாடி உள்ளே போட்டாங்கன்னா 31 நாள் 32ஆவது நாள் பெயில் தருவாங்க. வெளியே வந்தோடனே அவர் இனி அவ்வளோதான் நிற்க முடியாது. டெண்டர் வழக்கு அது இதெல்லாம் என்ன இருக்கு, ஏதோ ஒரு வழக்கு 30 நாள் உள்ளே போட்டுருவாங்க. வழக்கு என்னமா இருந்தா ஏன்னா 30 நாள் 32ஆவது நாள் விடுவாங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி பிடிச்சி போட்டாங்கன்னா அடுத்த மாதம் 3ஆம் தேதி விடுவாங்க. விட்டுட்டு அப்போ நல்ல மனுஷன் தான் அவர். பட் ஆனால் 30 நாள் ஜெயிலில் இருந்துட்டார். நம்ம கூட்டணியில் தான் இருக்கார். அவரெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை தான் முதல்வர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். நாங்கள் எவ்வளோ நல்ல கட்சினா கூட்டணி தலைவர் அந்த மாதிரிலாம் கூட போட்ட பாருங்கள். நம்ம வந்து நேர்மையாக நடப்போம். நம்ம திமுக மட்டும் இல்லை, இப்போ எடப்பாடியாரும் பிடிச்சி உள்ளே போட்டோம். அந்த 33 நாள் ஆயிடுச்சு. ஒரு 28 நாள் இருந்தால் கூட அடுத்து அவர் தான் முதல்வர் ஆக்கியிருப்போம். சரி என்ன பண்ணுறது, அவர் விதினா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு தான் அந்த 30 நாள் திட்டத்தை இன்னும் சட்டம் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த சட்டம் என்னைக்காவது ஒரு நாள் பாஸ் பண்ணால் கூட இதை வச்சு உள்ளே தள்ளிடுவாங்க. பார்ப்போம் சார், அதிமுகவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி போக போகுது. செங்கோட்டையின் மனசை திறந்தாருன்னா என்னெல்லாம் கொட்ட போகுது. அப்புறம் மாதிரியே ஓரங்கட்டப்பட்ட பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க. செம்மலைக்கு எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, எம்பி சீட்டும் கொடுக்கல. அவரெல்லாம் வருவாரா, வந்து எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி, வணக்கம்.